செலுத்தி சந்திக்கின்ற அருமை தம்பி ஆம்ஸ்ட்ராங் அவருடைய நினைவு நாளையொட்டி அனைத்து அரசியல் கட்சியின் தலைவர்களுக்கும் தொண்டர்களுக்கும் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் இந்த நினைவஞ்சலி நாளில் வணக்கத்தை சமர்ப்பிக்கிறேன். ஒன்று மட்டும் ஞாபகம் வருகிறது. தம்பி ஆம்ஸ்ட்ராங்கும் எனக்கும் உறவுகள் கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளுக்கு மேலாக உள்ளது. என்னுடைய குழந்தைகளை தம்பி ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் தோளிலே தூக்கி கடைகளுக்கெல்லாம் அழைத்து செல்வார்கள் என்ற ஞாபகம் இந்த நேரத்தில் நான் நினைவூட்ட விரும்புகின்றேன். அப்பேற்பட்ட உறவுதான் எங்களுடைய உறவு. எந்த விழாவாக இருந்தாலும் சரி, அந்த சீரணி அரங்கத்திலே நடந்த பொதுக்கூட்டத்திலே கூட சகோதரர் கோவைமூர்த்தி நடத்திய மேடையிலே நாங்கள் எல்லாம் உரையாற்றினோம். எங்களுடைய அரசியல் பயணம் கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளுக்கு மேலாக. அப்படி இருந்த உழைத்து சமுதாய மக்களுக்காக உழைக்கின்ற ஒரு செல்வந்தனை இறப்பு நிகழ்ச்சியை நாம் பார்க்கும் பொழுது உள்ளபடியே நாங்கள் எல்லாம் வருத்தப்படுகிறோம். அவர் உடலிலே வெட்டப்பட்ட காயங்கள் எல்லாம் இரத்தமாக சிதறினாலும் கூட அவருடைய இரத்தங்கள் அணுக்களாக நம்மை போன்ற மக்களை எல்லாம் உண்டாக திரட்டி, நான் சாகவில்லை, இன்னும் உங்களில் ஒருவனாக உயிரோடு இருக்கிறேன் என்பதைத்தான் மனதிலே நினைக்க தோன்றுகிறது. அவர் ஒரு புத்தக கோயில் திறக்கும் பொழுது என்னை அந்த விழாவுக்கு அழைத்தார்கள். நான் சென்று அவர்களிடம் உரையாற்றினேன். பௌத்த மதத்தை அவர்கள் தழுவினாலும் கூட இன்றைக்கு பௌத்தராகவே நம்மை காண்கின்ற நிகழ்ச்சியிலே இருக்கின்றார்கள். எங்கு பார்த்தாலும் இறந்தாலும் அழிந்தொழிந்ததில்லை என்ற கருத்திற்கு இழந்த மக்களை எல்லாம் மனசாட்சி போல் வைத்து அவரோடு நானும் பங்கு கொள்ளக்கூடிய சூழ்நிலையை அருமை சகோதரி பொற்கொடியவர்கள் ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள். கணவன் இல்லை என்றால் துணைவியார் எவ்வளவு கஷ்டப்படுவார்கள் என்பதை அனைவரும் அறிந்தது உண்மை. அவருடைய சங்கடத்திலேயும் கூட தன்னுடைய கணவனுடைய பணியை நானும் செய்வேன், தொடருவேன் என்று இன்றைக்கு வந்திருக்கின்றார்கள் என்று சொன்னால் அது சாதாரண விஷயம் அல்ல. இட்டபடியை தொட்டபடியை முடிப்பேன் என்று சபதமிட்டு இன்றைக்கு நம்மளில் ஒருவராக அந்த நினைவு நிகழ்ச்சியை வந்து கலந்து கொண்டிருக்கின்றார்கள். எங்கு பார்த்தாலும் மக்கள் வெள்ளங்கள் இன்றைக்கு வருகை தந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அருமை தம்பி ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் நம்மளோடு பழகிய தன்மை, எங்கு பார்த்தாலும் என்னையெல்லாம் கட்டிப்பிடித்து தென் மாவட்டங்களில் நீங்கள் புரட்சி செய்தது போன்றுதான் வட மாவட்டத்திலே சகோதரர் பூவை மூர்த்தியும் புரட்சி செய்து கொண்டிருந்தார். அதிலே ஒரு அங்கமாகத்தான் அருமை தம்பி ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் இருந்தார் என்பதை இந்த நேரத்திலே நினைவுபடுத்த விரும்புகின்றேன். தென் மாவட்டங்களில் நான் புரட்சி பாதையை சென்ற பொழுது வட மாவட்டத்திலே புரட்சியாக இருந்தவர்தான் அருமை சகோதரர் பூவை மூர்த்தி அவர்கள். இன்றைக்கு அவருடைய தம்பியார் அவர்கள் ஜெகன்மூர்த்தி இன்றைக்கு அதை வழிநடத்திக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் எல்லோருடன் இணக்கமாக இருப்பவர்தான் அருமை தம்பி ஜெகன் பூவை மூர்த்தி அமரர் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் என்பதை நான் இந்த நேரத்திலே சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். வாழ்க்கையில் ஒரு மனிதன் பிறப்பது ஒரு நாள் என்று சொன்னால்
இறப்பது நிச்சயமாக ஒரு நாள் இருக்கும். எவ்வளவு நல்ல காரியங்கள் செய்தாலும் கூட இடையூறுகள் ஏற்படுவது சகஜம்தான். அதை வழிநடத்த தகுதியுடையவர்தான் தலைவராக இருக்க முடியும் என்பதுதான் உண்மை. இருக்கும்போது வாழ்த்துவதை விட இறந்ததும் நினைக்கின்றோமே, அதுதான் உண்மையான பாசம். அதுதான் இங்கே கண்கொள்ளா காட்சியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றேன். அரசியல் சார்பற்று எல்லோரும் இயக்கமாக இருந்து நான் கூட அவருடைய துணையாளர்கள் என்னை சந்தித்துக் கொள்கிற முறை தம்பி இன்றைக்கு பகுஜன் சமாஜ் பார்ட்டியில் இருக்கின்றார்கள். தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு அரசியல் கட்சியில் அரங்குங்கள் அல்லது யாராவது இணைந்து தமிழ் மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்று கூட நான் அவர்களிடம் அறிவுரை சொன்னேன். ஆனால் அவர்கள் அவருக்கு சொன்னார்கள், இந்தியாவே பார்க்க வேண்டிய நிலையை நான் உருவாக்குவேனே தவிர நான் தமிழ்நாட்டிலே பயணிக்க மாட்டேன் என்று சொல்லிதான் அருமை சகோதரர் சாம்சா அவர்களிடம் சொன்னார்கள். அவ்வளவு மன உறுதி. குறிப்பாக தாழ்த்தப்பட்ட மக்களை எப்படியாவது வளர்ச்சி அடைய வைக்க வேண்டும் என்பது அவருடைய எண்ணம். அனைத்து ஜாதி சமுதாய மக்களுக்கும் சேவை செய்ய வேண்டும் என்ற எண்ணம். இதையெல்லாம் மனதிலே வைத்து சேவை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தை ஒரு சில அயோக்கியர்கள் குறுகிய வட்டத்திலே நினைத்து படுபாடுகள் பாதாள கொலைகளை செய்தார்கள். எதற்காக செய்தார்கள் என்பதை நான் சொல்ல விரும்பவில்லை. அவர் சிந்திய ரத்தம் மண்ணிலே சாய்ந்தாலும் அது ஒருபோதும் அழிந்து ஒளிவதில்லை என்பதை மட்டும் மனதிலே புரிந்து கொண்டு விட்டபடியை தொடரட்டும். அருமை சகோதரி பொற்குடி அதை செயல்படட்டும் என்று கூறி, அஞ்சாயில் யாரும் ஆள வேண்டும் மனமையால் செஞ்சாரில் யாரும் துணை வேண்டும் செஞ்ச வேண்டாம். அவரது ஆம்ஸ்டாங் ஆத்மா சாந்தியை வேண்டுகின்றேன். நன்றி, வணக்கம்.